இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024 ரிலீஸ் ஆன தி பெயிண்டன்ங்கிற ஒரு தரமான ஹாலிவுட் பேய் படத்தை பார்க்க போறோம். பொதுவா நம்ம நிறைய பேய் படம் பார்த்திருப்போம். மனுஷனுக்கு பேய் பிடிச்சு பார்த்திருப்போம், காருக்கு பேய் பிடிச்சு பார்த்திருப்போம், மரத்துக்கு கூட பேய் பிடிச்சு பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல பெயிண்டுக்கு பேய் பிடிச்சிருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள நிறைய பெயிண்டிங் இருக்கும். அந்த பெயிண்டிங் எல்லாமே நைட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் வெளியே வந்து அந்த வீட்டுல வாழக்கூடிய அந்த ஃபேமிலியை ரொம்பவே டார்ச்சர் பண்ணும். கடைசி அந்த ஃபேமிலி அந்த பேய் கிட்ட தப்பிச்சு இவங்க எல்லாரும் உசுரோட வெளியே வந்தாங்களதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஜனவரி மாசம் 1968 வருஷத்தை காட்டி ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு பணக்கார பையன் அவனோட மனைவி தூங்கினதுக்கு அப்புறம் அவளோட விரல மாட்டி இருக்கிற மேரேஜ் ரிங்க அவளுக்கு தெரியாம எடுத்துறான். அதுக்கப்புறம் தி பெயிண்டட்ங்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து அதுல இருக்கிறத படிச்சு பார்த்து அந்த புத்தகத்துல போட்டிருக்க மாதிரியே அவனோட வீட்டு ஹால்ல ஒரு டேபிள் வச்சு படம் வரையறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் இருக்குமே அதெல்லாம் ரெடி பண்ணி அந்த டேபிளுக்கு மேல அந்த மெழுகுவத்தி எல்லாத்தையும் வட்டமா வச்சு அதை நெருப்பு பத்த வச்சுட்டு அந்த மெழுகுவத்திக்கு நடுவுல இவனோட மனைவியோட மோதிரத்தை வச்சு பெயிண்டிங் பண்றதுக்காக சின்ன சின்ன கிண்ணத்துல பெயிண்ட ஊத்தி இவன் அந்த டேபிள்ல உட்கார்ந்து இருப்பான். அப்ப அந்த புத்தகத்துல ஏதோ மந்திரம் போட்டிருக்கும். அந்த மந்திரத்தை படிச்சு பார்த்து என்னோட மனைவியோட உருவத்தை வரேன்னு சொல்லி அந்த பெயிண்ட பார்த்து சொல்லிட்டு இருப்பான். ஆனா அங்க எதுவுமே நடக்காதனால இவனு வெக்ஸா என்ன செய்யறான், பக்கத்துல இருக்க அந்த சேனல் நின்றுட்டு இருப்பான். அப்ப அந்த கிண்ணத்துல உள்ள பெயிண்ட் எல்லாம் தானா பறந்து போய் அந்த பலகையில விட்டு ஓவியத்தை வரைஞ்சிட்டு இருக்கும். அப்ப இவனு யதார்த்தமா திரும்பி பார்க்க அந்த டேபிள் இருக்க அந்த மெழுகுத்தி எல்லாம் தன்னால அணைஞ்சு போயிரும். அப்ப உடனே தீக்குச்சியை பத்த வச்சு பார்த்தா அதோட வெளிச்சத்துல பார்த்தா இவனோட மனைவியோட உருவத்தை உடம்புல ட்ரெஸ் இல்லாம வரைஞ்சிருக்கும். இதை பார்த்தது என்ன நினைச்சான்னு தெரியல. அந்த பெயிண்டை எரிக்கிறதுக்காக அந்த தீக்குச்சியை வீசவும் இதுவும் காத்துல பறந்து வந்து அந்த பெயிண்ட் மேல படாம தலை கூப்பிடப்பட்டு கீழே விழுந்துரும். அப்ப அந்த பெயிண்டோட உருவத்தை பார்த்தா இவனோட மனைவியோட உருவம் படு பயங்கரமா ஒரு பேயா மாதிரி இவன் அட்டாக் பண்ற மாதிரி காட்டி அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில பார்த்தா இவளோட மனைவி எதையோ பார்த்து பயந்து எந்திரிப்பா. அப்ப முன்னாடி இருக்க எதையோ பார்த்து இவ கதற ஆரம்பிச்சிடறா. என்னடா பார்த்தா இவளோட புருஷன் தான் அந்த பணக்கார பை தான். ஏதோ வித்தியாசமா அவனோட முகமே மாறி போயிருக்கும். அப்ப இவளை பார்த்து பயங்கரமா சிரிக்க அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இந்த படத்தோட டைட்டில போட்டு அதே 1968 வருஷத்தை காட்டி ஒரு 5 மாசம் கழிச்சு ஒரு இன்னொரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா ஒரு லேடியை காட்டுவாங்க. இவதான் அந்த படத்தோட ஹீரோயின். இவளுக்கு 3 பசங்க இருப்பாங்க. பையன் ஒரு பெரிய பையனா இருப்பான். 2வது பொண்ணு தான். 3வது ஒரு சின்ன பொண்ணு இருக்கும். இந்த 2வது பொண்ணுக்கும் 3வது பொண்ணுக்கும் இவ 2 பேருக்குள்ள ஆகாது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதே நேரம் அப்பாவை பார்த்தா அப்பாவோட வேலை என்னன்னா இந்த மரத்தால சேர்லாம் செய்வாங்களே அந்த மாதிரி வேலை போல. இவன் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது அக்கம் பக்கம் யாரா வர்றாங்களா சுத்தி பார்த்துட்டு உள்ள போய் ஒரு பெட்டி எடுத்துட்டு வருவான். அந்த மெஞ்ச பெட்டிக்குள்ள ஒரு புத்தகம் இருக்கும். ஏதோ ஒர்க் பெஞ்சின் போட்டிருக்கும். இவன் தொழில் சம்பந்தப்பட்டதான் பார்த்தா அந்த புத்தகத்துக்குள்ள பெண்களோட அந்தரங்கள் போட்டோ இருக்கும். இதை பார்த்துட்டு இருக்கும் போது அதே நேரம் பார்த்து இவனோட மனைவி வந்துடுறான். அப்ப வந்ததுமே கேசோலா அதை மறைக்கிறதுக்காக இவனு மூடி வச்சிடறான். அப்ப அவள் வந்ததுமே அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்துட்டு இருப்பா. அப்ப இவனோட மனைவியை பார்த்து இதெல்லாம் உனக்கு புரியாதுன்னு சொல்லி அவகிட்ட இருந்து எப்படி பேசி அந்த புத்தகத்தை வாங்கி இவன் அந்த பெட்டிக்குள்ளே வச்சிடறான். அப்போ அதே நேரம் இந்த வீட்டோட காலிங் பிள்ளையார அடிக்குமே இவளு யாரு என்னன்னு பாக்குறதுக்காக அந்த வீட்டோட கதவு திறந்து பார்த்தா ஒரு கோட்டு சூட்டு போட்ட வக்கீல் வந்திருப்பான். அவன் நம்ம ஹீரோனை பார்த்து உங்களுக்கு ஏதாவது செய்தி வந்துச்சாங்கட்டா, எனக்கு எந்த செய்தி வரலையே, அப்ப உங்களுக்கு எந்த தகவல் வரலையா, உங்களோட சொந்தக்கார பொண்ணும் அந்த பொண்ணோட கணவர் இறந்து போயிட்டாங்க சொல்லுமே. இவ ரொம்ப சாக்காயிரா. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்களோட எஸ்டேட்டை பாதுகாக்கிற உரிமை உங்க பேரை போட்டிருக்காங்க. இந்த கோட் சூட்டு போட்டவ யார சொல்றானா இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு பணக்கார பையில காட்டியிருப்பாங்கல்ல அவங்கள பத்தி தான் சொல்லிட்டு இருப்பான். இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இவளோட ஹஸ்பண்ட போய் சொல்லி காட்டுவா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார பொண்ணு ஒரு பெரிய பணக்காரன கல்யாணம் முடிச்சா. இப்ப அவங்க 2 பேருமே உசுரோட இல்ல. அவங்களோட எஸ்டேட்டை பாக்குறதுக்காக எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. வருஷத்துக்கு ஒரு $10,000 கிடைக்கும். இத பத்தி சொல்லமே புருஷகாரனுக்கு சந்தோஷம். ஆனா இந்த அம்மாவுக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. அப்ப அந்த புருஷகார மனைவியை பார்த்து என்னோட பொழப்பு சரியில்லை, போதுமான வருமானமும் வரல, நீ மட்டும் தனியா போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நானும் நம்மளோட பசங்களும் சேர்ந்து நம்ம மொத்தமா போலாம் சொல்லுமே. இவளுக்கு விருப்பம் இல்லாம இவளு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் இவங்க அந்த வீட்டுக்கு போறதுக்காக கார் எடுத்துக்கிட்டு நேர அந்த பெரிய வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள போனதுமே அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாக்கணும்ல. அதனால ஆளுக்கு ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு அப்படி சுத்தி பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அப்பங்கிற உள்ள வந்ததுமே அங்க இருக்க துணியெல்லாம் விலக்கி பார்த்தா அந்த செவர் முழுக்க நிறைய பெயிண்டிங் போட்டோ இருக்கும். 1 2 எக்கச்சக்கமான போட்டோலாம் இருக்கும். அப்ப இதெல்லாம் பார்த்து நோட் பண்ணிட்டு அதே ஹாலுக்குள்ள பார்த்தா படத்தோட ஆரம்பத்துல ஒரு பெயிண்டிங் பார்த்தமே அந்த பெயிண்டிங்க இந்த அம்மாவோட மகனும் பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப சரி அந்த அப்பங்கிற உள்ள வந்ததுமே மனைவி இவனை பார்த்து இந்த பெயிண்டிங் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது கேட்டா இவனுக்கு என்ன தோணுது நமக்கு தெரியுமில்ல. அப்ப இந்த பெயிண்டிங்க பார்த்து பொண்ணுங்க இருக்க இடத்துல இதெல்லாம் இருக்க கூடாது, இதை ஓரங்கட்டும் சொல்லுமே. மாமங்கிறன் அதை ஓரம் கட்டிட்டு இருப்பான். அடுத்ததா அன்னைக்கு நைட்டு மக ஒரு ரூம்ல தூங்கலாம் போக அப்ப அந்த பெட்டுக்கு மேல ஒரு பெயிண்டிங் போட்டா இருக்கும். அந்த பெயிண்டிங்ல ஒருத்தன் ஒரு கையில கத்திரியும் இன்னொரு கையில சீப்பு வச்சிருப்பான். இதை பார்த்துட்டே இருக்கிறது இவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப அந்த போட்டோவை கிளட்டலான்னு இவளு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்க அந்த போட்டோவை கிளட்ட முடியாது. சரி எதுக்குடா வம்புன்னு இவன் அன்னைக்கு நைட்டே படுத்து தூங்கிடுறா. அப்படி நல்லா அசந்து தூங்கினதுக்கு அப்புறம் அந்த பெயிண்டுக்குள்ள இருக்க அந்த உருவம் அது வெளியே வந்து இவளோட தலைமுடிய கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிட்டு இருக்கும். இவளுக்கு இது தெரியாம நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பா. அப்ப அதே நேரம் வெளியே பார்த்தா இவளோட அப்பங்கிற தூக்கம் இல்லாம அந்த மஞ்ச பெட்டியை தூக்கிட்டு வந்து அந்த பெட்டியில இருக்க அந்த புத்தகத்தை பார்த்துட்டு இருப்பான். அப்ப எதுக்கு இருக்க கண்ணாடி வழியா ஏதோ ஒரு உருவம் தெரியுது. இவனு போய் பக்கத்துல பார்த்தா அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கமா ஒரு பொண்ணு உடம்புல துணி இல்லாம நின்றுட்டு இருப்பா. இதை பார்த்து இவன் சாக்காயி அந்த கண்ணாடி திறந்து பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. சரி நம்ம பார்த்தது பொய்யா என்னன்னு தெரியல, ஒருவேளை பிரம்மையா இருக்குமோன்னு இவன் இப்படி நினைச்சிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில பார்த்தா அந்த பொண்ணு பெட்ல படுத்து கிடக்கும் போது முழிச்சு பார்த்தா அவளோட தலைமுடியெல்லாம் வெட்டி கிடக்கும். இதை பார்த்து இவன் ரொம்ப சாக்காயி அப்ப
அடிச்சு பிடிச்சு ஓடி போய் பாத்ரூம்ல கண்ணாடியில பார்த்தா ஒரு பக்கம் முடிய வெட்டி இருக்கும். அப்ப இவளோட தங்கச்சி தான் அந்த வேலையை பார்த்திருப்பான்னு இவளோட தங்கச்சி அடிக்கிறதுக்காக ஓடி போய் பார்த்தா அவ தூங்கி கிடப்பா. அவளை எழுப்பி நீ தான் அந்த வேலையை பார்த்தானு அவ தங்கச்சியை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்க. அவளும் பயத்துல கத்துமே இவளோட அம்மா காரியும் உள்ள வந்துடுறா. அப்ப என்ன ஏது விசாரிச்சா இவ என்னோட முடிய வெட்டிட்டான்னு சொல்லுமே அந்த குட்டி பொண்ணை பார்த்து நீ செஞ்சியான்னு கேட்டா அதை நான் பண்ணலாமான்னு இந்த அம்மா பார்த்து அந்த குட்டி பொண்ணு அழுதுட்டே இருக்கும். ஆனா இதை கொஞ்சம் கூட அந்த அக்கா காரி நம்ப மாட்டா. அப்ப அம்மா சரி பரவாயில்ல ஒரு மன்னிப்பு கேட்டுருந்தா நான் செய்யாத தப்புக்கு ஏன் நான் மன்னிப்பு கேட்கணும்னு இந்த குட்டி பொண்ணு சொல்ல இதை கேட்ட அக்கா காரி கொஞ்சம் கூட நம்பாம அவளும் கோவத்துல வெளியே போயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுக்கு பொருள் வாங்குறதுக்காக இந்த அப்பனும் பிள்ளையும் வண்டி எடுத்துக்கிட்டு அவங்க சிட்டிக்கு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த அம்மா வீட்டுல உள்ள கண்ணாடி தொடச்சிட்டு இருக்கும். அப்ப அந்த கண்ணாடி வழியா எதுக்கு இருக்க செவத்துல ஒரு லேடியோட பெயிண்டிங் இருக்கும். அது திடீர்னு அசைற மாதிரி இருக்குமே. இதை பார்த்து சாக்காயி இவ திரும்பி பார்த்தா அந்த போட்டோ நார்மலா தான் இருக்கும். சரி நம்ம நினைச்சது பிரமையா இருக்குன்னு நினைச்சு இவ யதார்த்தமா வந்துட்டு இருக்க. அப்ப இவளோட மக கடைசி மக ஒரு குட்டி பொண்ணு இருக்குமே அது குடுக்குடுன்னு ஓடவும் இவளு பின்னாடி ஓடி வந்து பார்த்தா அவ ரூமுக்குள்ள போயிடுறா. அப்ப எதுக்கு இருக்க அந்த ஜன்னல் வழியா வெளியே பார்த்தா இவளோட அந்த குட்டி பொண்ணு வெளியே நின்று கைய காட்டிட்டு இருக்கும். அப்ப நம்ம பொண்ணு வெளியே இருக்கும்போது இப்ப உள்ள யாரா போனான்னு இவளு சந்தேகப்பட்டு அந்த ரூமுக்குள்ள போயிடுறா. அது என்னமோ படி மாதிரி கீழே போயிட்டு இருக்கும். அப்படி கீழே வந்தது பார்த்தா அந்த ரூமுக்குள்ள கீழே சின்னதா நீளமா ஒரு அலமாரி இருக்கும். அதோட கதவு டப்புன்னு அடைக்குமே. அப்ப அதுக்குள்ள யாரா போயிருக்கான்னு இவ பயத்தோட பக்கத்துல வந்துட்டு இருப்பா. அப்ப பக்கத்துல வந்ததுமே அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இவனோட புருஷனோட மஞ்ச பெட்டி தான் இருக்கு. அப்ப இந்த பெட்டியை பார்த்து இவள அசால்ட்டா எந்திரிக்க. அப்ப அந்த பெட்டிக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு இவளை எடுத்து பார்த்தா உள்ள புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தை எடுத்து திறந்து பார்த்தா பல்லான போட்டா இருக்கும். இத பார்த்ததுமே இவ ரொம்ப அதிர்ச்சியாரா. அட பாவி இந்த போட்டோ வச்சுட்டா நம்ம அப்படி சொன்னான்னு இவளுக்கு சரியான கோபம். அப்ப வந்ததுமே இவனை வாங்கிட்டு இருப்பா. அந்த போட்டோல விஷயத்தை கேட்டா அது சும்மா ஒரு சாதாரண போட்டா தானே இதெல்லாம் பெருசுப்படுத்தாதுன்னு இவன் பொண்டாட்டி இவன் திட்டிட்டு இருப்பான். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல நம்ம ஹீரோட மக இருப்பாள ரெண்டாவது பொண்ணு அவ தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணாடியாளோட முடிய பார்த்துட்டு பின்னாடி பார்த்தா அந்த செவத்துல அந்த போட்டோ இருக்கும். இந்த பெயிண்டிங்க பார்த்து இவளு குறுக்குறு முறைச்சு பார்த்துட்டு ஒரு வெள்ளை துணி எடுத்து அந்த போட்டோவை முழுக்க கவர் பண்ணிட்டு இவளு படுத்துறா. இவன் நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் அந்த போட்டோல உருவம் அந்த வெள்ளை துணியை விலக்கி இவளோட முடிய வெட்டிக்கிட்டு இருக்கும். இவளு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது சடனா முழிச்சிடுறா. அப்ப முழிச்சு பார்த்தா முடியெல்லாம் வெட்டி கிடக்கும். அப்ப நம்மளோட தங்கச்சி தான் அந்த வேலை பாக்குறான்னு இவளை அடிச்சு புடிச்சு அந்த வீட்டோட கதவு திறந்து பார்த்தா அங்க வெளியே யாருமே இல்ல. என்னடா யாருமே இல்ல நினைச்சு இவ யதார்த்தமா பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த போட்டோக்கு முன்னாடி அந்த வெள்ளை துணியில ஏதோ ஒரு உருவம் பொத்துக்கிட்டு வரும். இத பார்த்து பாய்ந்து போய் அதே ரூமுக்குள்ள இன்னொரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள போய் ஓடி போய் ஒளிஞ்சிடறா. அப்ப இவளுக்கு பின்னாடி அந்த கத்திரி வெட்டுற சத்தம் கேட்டுட்டு இருக்கும். என்னடா பார்த்தா அந்த போட்டோல உள்ள உருவம் இவளுக்கு பின்னாடி வந்து இவளோட தலைமணி பிடிச்சி இழுத்து அது வேற முடிய வெட்டிட்டே இருக்கும். பயத்துல வேற பயங்கரமா கத்த இவ சத்தத்தை கேட்டு இவளோட அப்பா அம்மா முழிச்சிடுறாங்க. அவங்க ஓடி வர்றதுக்குள்ள இவளு வெளியே வந்துடுறா. அப்ப அந்த செவத்தை பார்த்தா அந்த போட்டோல இருக்கும். அந்த போட்டோக்குள்ள அந்த உருவம் இருக்கும். இத பாத்துட்டு இருக்கும் போது இவளோட அப்பா அம்மா உள்ள வந்துடுறாங்க. எதை பார்த்து கத்தனான்னு இவன் அப்பங்கிற காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பான். அப்ப அங்க இருக்க ரூம் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அங்க யாருமே இல்ல. அப்ப மகளை பார்த்து எதை பார்த்து கத்தனு கேட்டா இவன் அந்த போட்டோவை காட்டுவா. ஆனா அங்க இருக்க யாரும் நம்ப மாட்டாங்க. அப்ப அம்மா பார்த்து என்னோட தலைமுடியை வெட்டினது அந்த போட்டோன்னு சொல்லுமே அம்மா கறி புரிஞ்சுக்கிறா. அப்பங்கிற கோவத்துல இப்ப என்ன அந்த போட்டோ தான் உனக்கு பிரச்சனை சொல்லி அப்பனும் மௌனும் சேர்ந்து அந்த செவத்துல மாட்டிருக்க அந்த போட்டோவை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புடிஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போய் படுங்க சொல்லுமே இவங்க எல்லாரும் படுத்து இருப்பாங்க. அப்ப அப்பங்கிற முகத்தை கழுவிட்டு இருக்கும் போது மேல இருந்து ஏதோ சத்தம் கேட்குமே. இவன் அது என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக அந்த மாடிக்கே வந்துடுறான். கையில ஒரு தீப்படியை வச்சு அதோட வெளிச்சத்துல வந்துட்டு இருப்பான். அப்ப அதோட பழைய இடம் முளைக்கு ஏதோ குடன் மாதிரி இருக்கும். அப்படி பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா கீழ இருந்து ஒரு கேண்டீன் வேற உருண்டு வந்துட்டு இருக்கும். அதை பார்த்ததுமே இவன் ரொம்ப பயந்துடுறான். அப்ப அந்த கேண்டீனை கையில எடுத்து அதுல நெருப்ப பிடிச்சு ஏதோ ஒன்னு எதுக்கு இருக்கிறத இவன் பயந்த மணிக்கு பாத்துட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா மறுநாள் காலையில நாம ஹீரோனுக்கு ஏதோ ஒரு கனவு வர அவளும் படக்குன்னு முடிச்சிடறா. அப்ப பக்கத்துல பார்த்தா இவளோட புருஷன் அவர் காணோம். எங்கடா பார்த்தா இவன் மேல அந்த மாடியில தான் இருப்பான். இவன் வரும்போது அவன் உடம்புல சட்டை போட்டிருப்பான். இப்ப சட்டை இல்லாம வெறும் பனியோட படுத்திருப்பான். எந்திரிக்கும் போது உடம்பெல்லாம் வலி. அப்ப எதுக்கு இருட்டுல பார்த்தா அந்த போட்டோல உள்ள கண்கள்லாம் ஒரே வெளிச்சமா இருக்கும். அப்ப பக்கத்துல இருக்க அந்த கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணி அதோட வெளிச்சத்துல பார்த்தா இவங்க முத ஒரு போட்டோ பார்த்திருப்பாங்கல்ல அந்த லேடியோட போட்டோ தான். இவன் இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வெள்ளை துணி எடுத்து அந்த போட்டோவை பொத்தி கைத்தால கெட்டி போட்டுட்டு இவனுக்கு கீழே வந்துடுறான். ஆனா நேத்து நைட்டு இவன் எதை பார்த்து பயந்தான் இவனுக்கு அப்படி என்னதான் நினைச்சுன்னு இவனுக்கே சுத்தமா யாவும் இல்ல. நாமளும் போக தெரிஞ்சுக்கலாம். அப்ப இவன் கீழே வந்ததுமே தாகத்துக்கு தண்ணி குடிச்சிட்டு இருப்பான். அப்ப இவனோட மனைவி வந்து நேத்து நைட்டு நீ எங்க போன கேட்டா எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு இருக்க. சரி எனக்கு வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ இன்னொரு ரூமுக்கு வந்துடுறான். படத்தோட ஆரம்பத்துல அந்த பணக்கார பைய இந்த டேபிள் வச்சு நிறைய வேலை பார்த்திருப்பானே அந்த கேண்டீன்லாம் வச்சிருப்பான்ல அந்த இடத்துக்கு வந்துடுறா. அப்ப பெயிண்டிங் பண்றதுக்காக சின்ன சின்ன கிண்ணத்துல பெயிண்ட் ஊத்திருப்பான்ல அதெல்லாம் தொட்டு பார்த்தா காஞ்சிருக்கும். அப்ப அந்த டேபிள்ல பார்த்தா அந்த இடத்துல ஒரு மோதிரம் இருக்கும். அந்த மோதிரத்தை எடுத்துட்டு பக்கத்துல கீழே பெயிண்ட் அந்த புக்கு இருக்குமே அதையும் எடுத்து பாத்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் எல்லாருமே உண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு பழக்கம் போல எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. ஆனா அந்த புருஷங்கர தூங்க மாட்டான். எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் இவன் மொட்டை மாடிக்கு போயிடுறான். அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த போட்டோவை வெள்ளை துணி போட்டு கட்டிருப்பான்ல அந்த கயிறு வேற வந்திருக்கும். இது என்னடான்னு பாத்துட்டு இருக்கும் போது அதே நேரம் இவனோட மனைவியோட முடிச்சதுமே புருஷனை காணமேனு இவளு எந்திரிச்சு வெளியே வந்துடுறா. அப்ப வர்ற வழியில எதுக்கு ஒரு பைய குடுக்குன்னு ஓடிட்டு இருப்பான். இந்நேரம் எந்த பையடா ஓடிட்டு இருக்கான்னு இவளு பின்னாடி ஓடி வந்துட்டு இருப்பா. அப்ப அந்த படி கீழே ஒரு செவர் இருக்கும். அந்த செவத்துல ஒரு போட்டோ இருக்கும். இவன் வேகமா ஓடி போனவன் அந்த செவத்துல இருக்க அந்த போட்டோக்குள்ள போனதுமே இதை பார்த்து இவளு பயத்துல அவளோட வாயை வேற பொத்திடுறா. அப்ப அந்த பயத்தோட போய் ஒரு சார்ஜ் லைட் எடுத்து வந்து இவன் அந்த போட்டோல அடிச்சு பார்த்தா அந்த போட்டோக்குள்ள அந்த பையன் இருப்பான். அப்ப இவளு படியில கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்து அந்த போட்டோ கிட்ட நின்னுட்டு இருப்பா. அப்ப யதார்த்தமா இவ பின்னாடி திரும்ப அந்த பின்னாடி இருக்க அந்த
அந்த போட்டோல இருந்து அந்த பயவர அம்மா சொல்லுமே இவளு திரும்பி பார்த்தா அந்த போட்டோக்குள்ள அந்த பயல வர காணும். எங்கடா அந்த பயல காணமேனு இவன் இந்த பக்கமா திரும்பி பார்த்தா அவன் வேற குடுகுடுன்னு ஓடிட்டு இருப்பான். இவளு பின்னாடி ஓடி வந்துறா. அப்ப அந்த பைய கிச்சனுக்கு போவே இவளு கிச்சனுக்கு வந்துடுறா. அப்ப அந்த கிச்சன்ல இன்னொரு ரூம் இருக்கும். அதோட டோர் திறக்குமே அப்ப அந்த ரூமுக்குள்ளதான் அந்த பைய போயிருப்பானு இவன் அந்த ரூமை எட்டி பார்த்து போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அந்த பைய பின் பக்கமா வந்து இவளை கீழே தள்ளி விடுமே இவளு அந்த படியில கடகடன்னு உருண்டு போய் கீழே விழுந்துறா. விழுந்ததுல மயங்கி போயிடா. அப்ப என்னடா மேல பார்த்தா இவளோட பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ சத்தம் கேக்குதுன்னு இவனை முடிச்சு பார்த்தா அந்த செவத்துல இருக்க பெயிண்ட் எல்லாம் அப்படியே உருகி வடிஞ்சிட்டு இருக்கும். இதனடா உருகி வடியுதுன்னு இவன் ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பான். அப்ப பக்கத்துல உள்ள பெயிண்ட் அதே மாதிரி உருகி வடிஞ்சிட்டு இருக்கும். இது வடிகிறத இவன் கையில பிடிக்குமே அது அவனோட கையில நிக்காது. ஏதோ பாதரசா வழி ஓடுமே அதே மாதிரி நலிவி ஓடிட்டு இருக்கும். அப்ப அந்த பெயிண்ட் பக்கத்துல போய் பார்க்கலான்னு இவனோட முகத்தை அந்த பெயிண்ட் கிட்ட கொண்டு போக அப்ப அந்த பெயிண்ட் இவனோட முகத்தை வேற புடிச்சு இழுத்துரும். இவனு என்ன பண்ண தெரியாம பயத்துல அந்த செவத்தை போட்டு டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சிட்டு இருப்பான். அதே நேரம் மேல பார்த்தா இவனோட அப்பா அந்த போட்டோ பாத்துட்டு இருப்பால அந்த போட்டோல உருவம் இருக்காது. இதெல்லாம் எங்கடா போச்சுன்னு பாத்துட்டு இருக்க இவன் அலற சத்தத்தை கேட்டதுமே இவனை அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து பார்த்தா இந்த பெயிண்ட் இவனை போட்டு இழுத்துட்டு இருக்கும். இது என்ன இலவடான்னு சொல்லி அவனோட பையனை பிடிச்சி இழின்னு இழுத்துட்டு இருப்பான். அப்படின்னு அந்த பெயிண்ட் இவனை விடாது. ஒரு கட்டத்துல 1 2 3 சொல்லி ரொம்பவே போர்ஸ் பண்ணி இழுக்க அந்த பெயின்ல இருந்து இவனோட மகனை இழுத்து போட்டான். இவங்க 2 பேரும் கீழே விழுந்துறாங்க. ஒரு வழியா பையனை காப்பாத்தியாச்சு. அப்ப அக்காவும் தங்கச்சி ஓடி வந்ததுமே இதை பார்த்து இவங்க ரொம்ப பயந்து போறாங்க. அப்ப அம்மாவை எங்கன்னு கேட்க அப்பதான் இவங்க எல்லாம் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அதே நேரம் கீழே பார்த்தா இவன் மயக்கத்துல இருந்து முழிச்சதுமே இந்த டார்ச் செட்டோட பேட்டரி இருக்கே அது வேற சதறி கிடக்கும். அப்ப அதை எடுத்து மாட்டிட்டு இருக்க முன்னாடி அந்த இருட்டுக்குள்ள அந்த பெயிண்ட்ல இருக்கும் அந்த பேய் வர இவளை பாத்துட்டு இருக்கும். இவள அந்த பேயை பாத்துறா. அப்ப அந்த பேயை பார்த்து உனக்கு என்னவன்னு கேட்டுட்டு இவளு லைட் அடிச்சு பார்த்தா அந்த பேய் மறைஞ்சு போயிரும். அதே நேரம் பார்த்து இவளோட புருஷ பிள்ளைல ஓடி வந்துடுறாங்க. அப்ப அவங்க வந்ததுமே புருஷனை பார்த்து ஒரு செகண்ட் கூட நாம அந்த வீட்டுல இருக்க கூடாது உடனே இந்த இடத்த விட்டு போகணும் சொல்லுமே இவங்களோட பெட்டி படைகளை எடுத்துக்கிட்டு அவங்களோட கார்ல ஏறி நைட்டோட நைட்டை டிராவல் பண்ணி விடிஞ்சதுமே இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த அக்கா காரி தங்கச்சி போட்டு அடிச்சிருப்பால. அப்ப தங்கச்சியை பார்த்து சாரி கேட்குமே தங்கச்சி ஓடி வந்து கட்டி பிடிச்சரா. அப்ப தங்கச்சியை பார்த்து நாம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா விளையாடன்னு சொல்ல இவங்க 2 பேரும் விளையாடுறதுக்காக இந்த வீட்டோட பாதலாறு இருக்கும் போல அங்க போயிடுறாங்க. அதே நேரம் இந்த பொண்டாட்டி புருஷனை ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பொண்டாட்டி புருஷனை பார்த்து இங்க நடந்த சம்பவத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது இப்படியே விட்டோம்னா சரி வராது. இது என்ன ஏது நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒருத்தரை பார்க்க போறேன்னு சொல்லி இவ வேற வெளியே வந்துடுறா. அப்ப அந்த புத்தகத்துல ஒரு அட்ரஸ் இருக்கும் போல அந்த அட்ரஸ்க்கு போலான்னு இவளோட வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்க. அதே நேரம் இந்த வீட்டோட பாதல் அறையில அக்கா தங்கச்சி 2 பேரும் ஏதோ வீடு மாதிரி பெட்டி கட்டி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப அக்கா காரி மேல ஏதோ எடுக்கிறதுக்காக மேல போயிடுறா. அப்ப தங்கச்சிக்காரி ஒரு பொம்மை வச்சு விளையாண்டுட்டு இருப்பா. அப்ப அந்த தொப்பிப்பட்ட பையன் அந்த பெரிய வீட்டுல இருந்தானே அந்த பையன் இங்க வந்துடுறான். அப்ப அந்த பையல பார்த்ததுமே இவளு பின்னாடி குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடறா. அந்த பையில விடாம போயிருப்பான். அப்ப ஒரு பெட்டி கிட்ட போனதுமே இந்த பக்கமா வாஞ்சலும் இவளு என்ன ஏது பாக்குறதுக்காக இவளு தவுண்டு போயிட்டு இருப்பா. அப்படி போனதுக்கு அப்புறம் அந்த பெட்டியை விலைக்கு பார்த்தா அதுல இருந்து ஒரு பயங்கரமான ஒரு பேய் வர இவளை துரத்த ஆரம்பிச்சிடும். இவள் பயத்துல முட்டு போட்ட மணிக்கு ஓடிட்டு இருப்பா. அப்ப பின்னாடி வந்த அந்த பேய் இவளோட காலை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கும். அப்ப இவ வேற பயங்கரமா கத்தமே இவ அலற சத்தம் அக்கா காரி காதுல விழுந்துரு. அப்ப அவளை அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து பார்த்தா இவளை பின்பக்கமா அந்த பேய் பிடிச்சு இழுத்துட்டு இருக்கும். இவ கையை பிடிச்சு இழுத்துட்டு இருப்பா. ஒரு வெளியே 2 பேரும் முட்டி மோதுனல கடைசி இவளோட தங்கச்சி இவ காப்பாத்திடுறா. அதுக்கப்புறம் அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா அங்க அந்த பேய் வர இல்ல. சரி பெட்டிக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாக்கலான்னு இவ போய் அந்த இடத்துல பார்த்தா அந்த போட்டோ இருக்கும் அந்த பெயிண்டிங் இருக்கும். இதை பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப ஷாக்காயிருது. ஏன்னா அந்த பெயிண்டிங் அங்கதானே இருந்துச்சு இங்க எப்படா வந்துச்சுன்னு முடிச்சுக்கிட்டு அப்படியே அதை தொடப்பவா. அதே நேரம் பார்த்து இவளோட அண்ணக்காரன் வந்ததும் அதை தொடாதுன்னு சொல்லுமே இவளும் தொட மாட்டா. அப்ப அந்த போட்டோவை கொண்டு போய் அப்பண்ட காட்டினா அப்பங்க 2க்கும் அதே சந்தேகம் தான். இந்த போட்டோ அங்கதானே இருந்துச்சு இது எப்படா இங்க வந்துச்சுன்னு இவனுக்கு சந்தேகம். சரி பசங்களை விடுங்க இதை நான் பாத்துக்கிறேன்னு அவன் சொல்ல அப்படி இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. அவ அந்த புத்தகத்துல போட்டுக்க அந்த அட்ரஸுக்கு கரெக்டா தேடி பிடிச்சு வந்துடுறா. அப்ப இவளுக்கு கதவு தட்டமே உள்ள வந்து ஒரு லேடி வருவாங்க. அவங்களுக்கு கடைய முடியாச்சுமா போமான்னு சொன்னா இல்ல நான் பொருள் வாங்க வரல எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுமே இவளுக்கு கதவு திறக்க அப்ப அந்த வீட்டோட பாதாள அறைக்கு வந்துடுறாங்க. அங்க போய் பார்த்தா 1 இல்ல 2ல ஏகப்பட்ட போட்டோ இருக்கும். ஒரே பெயிண்டிங் போட்டோவா தான் இருக்கும். இந்த லேடிக்கு இந்த பெயிண்டிங் பத்தி நல்லா தெரியும்ல. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து இந்த பெயிண்டிங்கோட வரலாறு பத்தி சொல்லுவா. இந்த பெயிண்டிங் எல்லாமே வருஷம் 20-30ல எல்லாம் வரைஞ்சதான். இதுக்கு பின்னாடி இருக்க அந்த டிடில பத்தி சொல்ல போனா அந்த காலத்துல தான் கூட இருந்த மனைவியோ புள்ளையோ புருஷனும் அவங்க செத்ததுக்கு அப்புறம் அவங்கள மறக்க முடியாம ஓவிய கலை நிபுணர்கள் மூலமா அந்த இறந்து போனவங்களோட உருவத்தை வரைஞ்சி அவங்களோட ஆன்மாக்களை அதுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மரணம் இல்லாத வாழ்க்கைய இந்த பெயிண்டிங் மூலமாவே அவங்க தொடர்ந்து வாழலாம். இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் அந்த லேடியை பார்த்து நான் பார்த்த ஓவியம் இது புதுசா இருக்கே இப்ப வரைஞ்சது மாதிரி இருக்குன்னு சொல்லுமே. அப்ப கண்டிப்பா அந்த பிராங்கோட குடும்பமா இருக்குன்னு சொல்லுமே. இவ்வளவு அதை கேட்டு வந்துடுறா. இந்த பிராங்கோட குடும்பம் யாருன்னா படத்தோட ஆரம்பத்துல பணக்காரனை காட்டிருப்பாங்களே அவங்களுக்கு தான் அந்த பிராங்கோ குடும்பம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு இந்த பக்கம் இவ வந்துட்டு இருக்க. அந்த பக்கம் இவளோட புருஷன் என்ன செய்றான் ஒரு லைப்ரரிக்கு போய் இத பத்தி தெரிஞ்சுக்கலான்னு அவன ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான உருவத்தையும் அந்த பிராங்கோ ஃபேமிலின்னு சொல்லுமே அந்த ஃபேமிலியோட போட்டோ இருக்கும். இவன் இதை பார்த்து பயந்ததுமே நேரா வீட்டுக்கு வந்துறான். அப்படி என்ன பார்த்தான் தெரியல அந்த வீட்டுல அந்த போட்டோவை நெருப்புல போட்டு எரிச்சிட்டு இருப்பான். அப்ப அதே நேரம் பார்த்து இவளோட மனைவி வந்துடுறா. அப்ப இதை பார்த்ததுமே இது நமக்கு எந்த ஒரு பயன் தராது. நாம எங்க போனாலும் அது திரும்ப வந்துட்டே தான் இருக்கும். அந்த பேயிட்டு இருந்து நம்ம தப்பிக்கணும்னா முதல்ல அந்த பேய் எங்க இருந்து வந்துச்சுன்னு அதை நம்ம கண்டுபிடிக்கணும் சொல்லுமே. இந்த புருஷக்காரனும் உங்ககிட்ட உன்னை காட்டணும்னு வீட்டுக்குள்ள கூட்டு வந்துறான். அங்க லைப்ரரி போன இடத்துல ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு வந்திருப்பான். அதுல பார்த்தா அந்த பேயோட போட்டோ போட்டிருக்கும். அவளோட பேரு கசன்ட்ரா. அது மட்டும் இல்லாம அந்த பிராங்கோ குடும்பத்துல மொத்தம் 5 பேரும். அந்த 5வது பையலோட பொண்டாட்டி தான் இந்த கசன்ட்ரா. நம்ம ஆரம்ப
ஆரம்பத்திலே அந்த பணக்கார பையனோட பொண்டாட்டி சொல்லியிருப்போம், இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்குங்க. ஏன்னா அந்த போட்டோல இருக்கிறது இந்த கசண்டா தான் பேயா இருப்பா. அந்த கசண்டங்க பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருந்த ஒவ்வொருத்தரா எல்லாரும் மாயமான முறையில செத்து போயிருப்பாங்க. சிலர் தொலைஞ்சு போயிருப்பாங்க, சிலர் தூக்கு போட்டு செத்துருப்பாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டோட பாதாளத்தை தவிர்த்து மேல இருக்க எல்லாமே எரிஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் கடைசியா 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் திரும்ப அந்த வீட்டை கட்டி இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பேய் அழிக்கக்கூடிய சடங்கை பத்தி எனக்கு தெரியும். அதுக்கு அவங்க சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் வேணும் சொல்லுமே. இவளுக்கு அடிக்கடி ஒரு கனவுல ஒரு பொருள் வந்திருக்குமே, ஏதோ டாலர் மாதிரி வந்திருக்கும். அந்த டாலர் அந்த வீட்டோட பாதாளர் தான் இருக்கும் சொல்லுமே. அப்ப இன்னைக்கு நைட்டே போய் எடுத்துடலான்னு இவங்களை பேசி முடிவெடுத்து அவங்களோட பசங்களை பார்த்து இந்த வீட்டை விட்டு எங்கே போயிடாதுன்னு சொல்லி இவங்களோட கார் எடுத்து கிளம்பிட்டு இருக்க. அவங்க போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள பார்த்தா இவளோட பையன் வேற அசந்து தூங்கிட்டு இருப்பான். அப்ப அந்த சின்ன பிள்ளையோட பெயிண்டிங் டப்பா அந்த இடத்துல இருக்கும். அந்த பெயிண்டிங் எல்லாம் தன்னால பறந்து போய் அங்க இருக்க அந்த சீட்ல ஒட்டி அந்த படமா வரைஞ்சிட்டு இருக்கும். கடைசியில அது யாருன்னு பார்த்தா அந்த பேயோட உருவம் தான் அதுல வரைஞ்சிருக்கும். அப்ப இவனு முடிச்சதுமே எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல அந்த பெயிண்ட் மட்டும் பிளாக்கா இருக்கும். அதுல அந்த உருவத்தை வேற காணும். இவனு என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருக்க. இவனுக்கு பக்கத்துல அந்த பேய் நின்னுட்டு இருக்கும். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் பொண்டாடி புருஷனும் அந்த வீட்டுக்கே வந்துறாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள போனதுமே நம்ம ஹீரோ நினைச்சா முதல்ல அந்த பாதாள அறைக்கு போயிடுறான். அதே நேரம் இந்த புருஷன் என்ன பண்றான் பார்த்தா அங்க இருக்க செவத்துல இருக்க அந்த போட்டோ எல்லாத்தையும் கிளட்டிட்டு வெளியே வந்து கொட்டிட்டு இருப்பான். மொத்தத்தையும் எரிக்கலான்னு இவ ஒவ்வொன்னா எடுத்து வெளியே கொட்டிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ நினைச்சா அந்த பாதாள அறைக்கு வந்ததும் அங்க ஒரு பெரிய அலமாரி மாதிரி இருக்கும். அந்த அலமாரிக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்கும். அப்ப அதை தள்ளி விட்டுட்டு உள்ள வந்துடுறா. உள்ள போய் பார்த்தா கீழே 2-3 போட்டாலாம் இருக்கும். அதை விலக்கி பார்த்தா அங்க ஒரு சின்னதா ஒரு பெட்டி இருக்கும். அப்ப அந்த பெட்டியை திறக்கலாம் பார்த்தா சாவி இல்ல. இவ சாவி இல்லைன்னு நினைச்சா அதுக்குள்ள மேல இருந்து ஒரு சாவி பொத்துன்னு விழுந்துரும். அப்ப அந்த சாவியை எடுத்து இவள் அந்த பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அதை விலக்கி பார்த்தா இவ கனவுல வருமே ஒரு டாலர், அந்த டாலர் வேற எடுத்துறா. அதை கையில தொட்டதுமே இவளுக்கு ஒரு காட்சி வரும். அந்த கசண்டா இருக்காலே அவ வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு நம்ம ஹீரோனுக்கு ஒரு பிளாஷ்பேக்கா வரும். இதே நேரம் உள்ள பார்த்தா நம்ம ஹீரோ அந்த போட்டோ எடுக்கிறதுக்காக ஹாலுக்கு வந்துறான். அப்ப அந்த ஹால்ல பார்த்தா சில போட்டோ எல்லாம் உருவமே இல்ல, வெறும் பிரேம் மட்டும் தான் இருக்கும். இது என்னடா இவன் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க. அதே நேரம் நம்ம ஹீரோனை பார்த்தா அவளுக்கு பக்கத்துல நிறைய போட்டோ ஃப்ரேம் இருக்கும்ல, அதுல அப்படியே அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த ஹால்ல இருக்க போட்டோல உருவம் எல்லாம் இதுல வேற வர ஆரம்பிச்சிடும். அப்ப இவளு இதை கவனிக்காம அந்த லெட்டரே பாத்துட்டு இருப்பா. அப்ப திடீர்னு அந்த ரூமோட கதவு வேற அடைக்குமே, இவளு உஷாராயிரா. அப்ப அதே நேரம் அந்த பக்கம் இவளோட புருஷன் வேற அந்த செவத்துல ஒரு போட்டோ இருக்கும், ஒரு வயசான போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை குறுகுன்னு பாத்துட்டு இருக்க. அப்ப திரும்ப இந்த பக்கம் பார்த்தா அந்த போட்டோல பெயில வெளியே வந்து இவள வேற அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்து போட்டு இவள அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். இவளு பயங்கரமா கத்திட்டு இருப்பா. இதே நேரம் அந்த பக்கம் பார்த்தா அந்த வயசான போட்டோல இருப்பான்ல அவ திடீர்னு வெளியே வந்து இவனோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொல்ல பாக்கும். எப்படி அந்த பேய் கிட்ட போராடி அந்த போட்டோவை கீழே போட்டு உடைச்சிடறான். அப்ப அதே நேரம் பொண்டாட்டியோட சத்தம் கேட்கமே இவனை அடிச்சு பிடிச்சு அந்த பாதாள அறைக்கு வந்துடுறான். வந்து பார்த்தா இவனோட பொண்டாட்டியை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். இவனு உள்ள வர முடியாம ஒரு கையை நீட்டி அவளோட கையை பிடிச்சு அந்த ரூம் விட்டு வெளியே கொண்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்றாங்க, அந்த வீட்டுல இருக்க எல்லா போட்டோ எடுத்து வந்து வெளியே எடுத்து போட்டு அந்த போட்டோ மேல பெட்ரோல் ஊத்தி மொத்த போட்டோ எரிச்சிடுறாங்க. அந்த போட்டோ எரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கார்ல ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோன் அந்த நெக்லஸ் எடுக்கும்போது இவளுக்கு ஒரு காய்ச்சல வந்திருக்கும்ல, அந்த கசண்டரா வாழ்க்கையில என்ன நடச்சுன்னு இவ புருஷன் சொல்லிட்டு இருப்பா. அந்த கசண்டராவும் பிராங்காவும் ஒருத்தர் பார்த்ததுமே அவங்க 2 பேரும் பிடிச்சுப்பாங்க. அதோட கல்யாணம் முடிச்சிடறாங்க. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும்போது இவளுக்கு 29 வயசு ஆகும்போது இவன் நோய்வாய்ப்பட்டு மரண படுக்கையில படுத்துறா. அப்படி சாகுற தருவாயில தன்னோட புருஷனை பார்த்து தான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட உருவத்தை பெயிண்ட் பண்ணி சொல்லிட்டு தான் இவளு செத்து போயிருப்பா. இவ செத்ததுக்கு அப்புறம் அந்த புத்தகத்துல உள்ள மந்திரத்தை படி அந்த சடங்கு படியே இவளோட மனைவியோட உருவத்தை வரைஞ்சிடறான். அப்படி வரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன நினைச்சான் தெரியல, அவளோட போட்டோவை கொண்டு போய் அந்த பாதாள அறையில தூக்கி போட்டுறான். அதுக்கப்புறம் இவன் ஒரு கல்யாணம் முடிச்சிடான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் இவளு பேயா மாதிரி தான் இந்த புராங்கா குடும்பத்துக்கு ஒரு பெரிய சாபத்தை கொடுத்திருப்பா. இந்த சாபத்தினாலதான் அந்த புராங்கா குடும்பமே அழிஞ்சு போயிருக்கும். இத பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்க. அப்ப இவங்களோட வீட்டை பார்த்தா அக்கா தங்கச்சி படுத்து கிடப்பாங்க. அப்ப அந்த அண்ணாக்கார வந்து என்ன செய்யறான், இவளோட தங்கச்சி மட்டும் தூக்கிட்டு போயிடறான். அப்ப அக்கா காரையும் பாத்துறா. அவளு பின்னாடியே கத்திட்டு வர. அப்பதான் இவனோட கண்களை பார்த்தா அவனோட கண்கள் வித்தியாசமா இருக்கும், அந்த பேயோட கண்கள் மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பேய் உடம்புக்குள்ள பூந்ததுனாலதான் இவளோட தங்கச்சியை தூக்கிட்டு அந்த பாதாள அறைக்குள்ள போனதுமே கதவு பட்டிரா. இவளு பின்னாடி வந்து அந்த கதவை தட்டிட்டு இருப்பா. அப்ப அதே நேரம் இவளோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்ததுமே இவளு பதறிக்கிட்டு தங்கச்சியை தூக்கிட்டு போயிடான்னு சொல்லுமே. இவங்களுக்கு என்னமோ எதுவும் பதறிடுச்சு வர. அப்ப உள்ள பார்த்தா அந்த சின்ன பிள்ளையை தூக்கிட்டு இவன் பாதாளத்துக்கு வந்தவன் ஒரு கத்தி எடுத்து குத்தப்போமே இவளு இதை பார்த்து பயந்துக்கிட்டு அங்க ஏற்கனவே ஒரு வீடு மாதிரி பெட்டி மாதிரி செஞ்சிருப்பாளே அதுக்குள்ள ஓடி போயிடா. இவன் அந்த பெட்டியை போட்டு உருட்டி பிரட்டிட்டு இருக்க. அப்ப அப்பங்கிற வெளியே இருந்த அந்த கதவை உடைக்க முயற்சி பண்ண அவனால உடைக்க முடியாது. உடனே பொண்டாடி பத்தி சாவி கேக்குமே அவளு ஓடி போய் சாவி எடுத்து கொடுக்க. அப்ப இந்த டோரை திறந்து இவங்களுக்கு கீழே வந்துடுறாங்க. அப்ப கீழே வந்து பார்த்தா அவங்க கையில வேற கத்தி இருக்கும். இந்த அப்பங்கிற ஓடி போய் பிடிச்சிடறான். அப்ப அந்த குட்டி பண்ண கூட்டிட்டு இவங்க 3 பேருமே மேல வந்துடுறாங்க. அப்ப இந்த அண்ணக்கார அந்த கத்தியை வச்சு தன்னோட அப்பனையே குத்த போவான். அப்ப இந்த அப்பங்கிற பிள்ளைய தள்ளி விட்டுட்டு இவனு மேல வந்து அந்த கதவை அந்த பேய் கதை உடைச்சிட்டு வெளியே வந்துடக்கூடாதுன்னு அங்க இருக்க சேர வச்சு அந்த கதவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த 2 பெண்களை பார்த்து நான் சொல்ற வரைக்கும் நீங்க திரும்ப வர வேணா, உங்களோட அங்களோட வீட்டுக்கு போயிருங்க சொல்லி அவங்க 2 பேரும் கார்ல ஏத்தி அனுப்பிவிட்டுட்டு இவங்க 2 பேரும் உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பேயை அழிக்கிறதுக்காக அந்த புத்தகத்துல போட்டிருக்கபடியே இவன் அந்த டேபிள் ஸ்டாண்ட்ல ரெடி பண்ணிட்டு இருப்பான். அப்ப இவளு என்ன செய்யறா, அந்த வீட்டுல வேற அந்த பேய் வந்த சீட் இருக்கும்ல அதை புடுங்கிட்டு போய் இவங்க கிட்ட கொடுக்கமே இவன் அந்த சீட்டை அந்த ஸ்டாண்ட்ல வேற மாட்டிறான். அப்படி மாட்டின கையோட கடைசி அந்த ஓவியத்தை எரிக்கிறதுக்காக குடிக்கிற சாராயத்தை அந்த சீட்டு மேல ஊத்தி விட்டுட்டு அந்த டேபிள் மேல சில கேண்டல் வச்சுட்டு அந்த ஓவியத்தை வரையறதுக்காக சின்ன சின்ன கிண்ணத்துல பெயிண்ட ஊத்தி அந்த கசண்டாவோட நெக்லஸ் இருக்குமே அது நடுவுல வச்சிட்டு இருக்க. அந்த பக்கம் இவளோட பையன் வேற என்ன செய்றான், அந்த ரூமோட கதை உடைச்சிட்டு வெளியே வந்து கையில வச்சிருந்த
அந்த கத்திய வச்சு அந்த கரண்ட் பெட்டி குத்தி இந்த வீட்டை வர இருட்டாக்கிறான். இந்த வீடு ஃபுல்லா இருட்டானதுக்கு அப்புறம் அவங்க ஹேண்டில பத்த வச்சு அந்த சீட்ல உள்ள துணியை விலக்கி பார்த்தா அந்த பேயோட உருவம் அந்த சீட்ல வர வந்திருக்கும். இதை பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஷாக்காயிராங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நின்று கை கோத்து அந்த ஓவியத்தை பார்த்து பிராங்காவை அழைக்கிறோம்னு அந்த செத்து போன அந்த பையல வர கூப்பிட்டு இருப்பாங்க. எதுக்காகனா அவன் ஒருவேளை இந்த ஓவியத்துல வந்தானா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நினைச்சு இவங்க கூப்பிட்டு இருப்பாங்க. ஆனா அவனோட உருவம் இந்த ஓவியத்துல வராது. இதே நேரம் அந்த பக்கம் இவரோட பொண்ணுங்க எல்லாம் ஒரு கார்ல போயிட்டு இருப்பாங்கல்ல, அவ என்ன நினைச்சாந்தல திரும்ப இந்த பக்கமா வந்துட்டு இருப்பா. அப்ப மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தா நாம சொன்னது வேலை செய்யலன்னு சொல்லி இவங்க என்ன பண்றதை முடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப இவரோட புருஷன் என்ன செய்யறான், அந்த டேபிள் மேல அந்த நெக்லஸ் எடுத்துட்டு இவனோட லைட்டர் வேற அதுல வச்சுட்டு இவன் அந்த பக்கமா போய் அவனோட சட்டையை கலட்டிட்டு அவனோட மனைவியை பார்த்து ரொம்ப நேரமா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல துடிச்சிட்டு இருக்கேன். அவ என்ன மேட்டர் சொல்ல வருவானா, இவங்க அந்த வீட்டுல இருக்கும்போது இந்த பையன் மட்டும் தனியா மாடிக்கு போயிருப்பான்ல, அப்ப ஏதோ ஒரு விஷயத்த பாத்திருப்பான். அது என்ன ஏது நம்ம காட்டியிருக்க மாட்டாங்க. இப்ப அந்த பிளாஸ்பாக்ல இவன் மேல போன இடத்துல இந்த பேயோட உருவத்தை அவன் பார்த்திருக்கான். அவன் முன்னாடி வந்ததுமே இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுமனா இருந்திருப்பாங்க. இதே உருவத்தை தான் இவன் லைப்ரரி போகும்போது ஒரு புத்தகத்துல பார்த்திருப்பான். இது எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த பொண்டாட்டிக்காரி ஓடி வந்து அவனோட முதுல அடின்னு அடிச்சு அவனை கட்டி பிடிப்பா. அப்ப அவரோட கையில பார்த்தா ரத்தமா இருக்கும். என்னடா பார்த்தா இந்த பையன் அந்த கத்தி எடுத்து இவனோட வயிற்றிலே குத்தி இருக்கான். அப்ப மனைவி பார்த்து இது எல்லா பிரச்சனைக்கு நான் தான் காரணம், அந்த பேயை இங்க வர கொண்டு வந்தது அதுக்கு நான் தான் காரணம், அந்த பேயை முழுசா அழிக்கிறதா யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா உயிர் தியாகம் பண்ணி ஆகணும், அது நானா இருந்துட்டு போறேன்னு இந்த விஷயத்த சொல்லிட்டு இவனு செத்து போயிடும். அப்ப அதே நேரம் இவரோட பையன் வேற வந்துடுறான். அப்ப அந்த கதவை போட்டு உடைச்சிட்டு இருப்பான். அவன் உள்ள வர்றதுக்குள்ள இந்த சடங்கு வேற முடிச்சாகணும். அதனால அந்த டேபிள் மேல நின்று அந்த ஓவியத்தை பார்த்து இவரோட புருஷனோட பேரை சொல்லுமே அந்த ஓவியத்துல இவரோட புருஷனோட உருவம் வந்துரும். அது வந்ததுக்கு அப்புறம் இந்த பேயோட உருவமும் மாறி போயிரும். அப்ப எல்லா பிரச்சனை முடிச்சுன்னு இவனோட பையனை பார்த்தா அவ மாறவே மாட்டான். அவ உடம்புக்குள்ள அந்த பேய் இருக்கும். அப்ப இவளு என்னடா பாத்துட்டு இருக்க, இவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு பாஞ்சு வந்து இவளை கீழே தள்ளி விட்டு அவளோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு அவளை சாவடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க. அப்ப அதே நேரம் பார்த்து இவளோட தங்கச்சி வந்துடுறா. இவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பாள. அவ என்னடா அசால்ட்டா அவளோட தங்கச்சியை கீழே தள்ளி விடுமே அவனும் விழுந்துடுறா. அப்ப அம்மா கறியா பார்க்கும்போது அவ பக்கத்துல இவ புருஷனோட லைட்டர் வேற கிடக்கும். அதை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பா. இதை பார்த்ததுமே இவ்வளவு புரிஞ்சுக்கிறா. அப்ப அந்த ஓவியத்தை தான் எரிக்கணும் தெரிஞ்சதுமே இவன் அந்த லைட்டர் எடுத்து அதை பத்த வச்சு அப்படியே தூக்கி போடுமே அதுவும் பறந்து போய் அந்த லேடியோட உருவத்துல பட்டு அது எரிஞ்சு போயிடும். அது எரிஞ்சதுக்கு அப்புறம் அவளோட உருவம் மட்டும் அந்த போட்டோல மறைஞ்சு போயிடும். அது மறைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா இவனோட அண்ணக்கரை வேற நார்மலா மாறிடும். அந்த பேய் இவனுட்டு போயிடும். அதுக்கப்புறம் அப்பனை எங்கடா பார்த்தா அவ ஒரு முக்குல செத்து கிடப்பான். இதை பார்த்து இவங்க 3 பேர் கதறி கதை அழுதுட்டு ஒரு வழி அந்த பிரச்சனை இருந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவனோட போட்டோவை இந்த கருப்பு லேடி இருப்பால அவகிட்ட கொடுக்கவும் அவ அந்த பாதாளத்துல மொத்த போட்டோ இருக்கும்ல அந்த போட்டோட போட்டோ இதை வச்சிடறா. சரி இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனை முடிஞ்சு இனி பேய தொல்லை இல்லன்னு பார்த்தா கடைசியில ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த பொண்டாடி புருஷன் அந்த வீட்டுக்கு போய் மொத்த போட்டோ எரிச்சிருப்பாங்கல்ல, ஆனா ஒரே ஒரு போட்டோ விட்டுருப்பாங்க. அந்த முடி வெட்டுவானே அந்த பையலோட போட்டோ மட்டும் அது மட்டும் எரியாம அந்த இடத்துல இருக்க அப்படியே அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை நீங்க ஃபுல்லா பாத்துருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.